இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷன் எதிர்பார்க்கறது இந்த ரெண்டு விஷயம்தான். ஒன்று பாராட்டு, இன்னொன்று அங்கீகாரம். தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் தன்னை பாராட்டுறதையும் அங்கீகாரத்தையும் வச்சு தான் இன்னைக்கு தான் யாருங்கிறதையே மனுஷன் தீர்மானிக்கிறான். நம்மளுடைய மதிப்பும் அங்கீகாரமும் பிற மனுஷங்கள்ட்ட இருந்து ஒருபோதும் கிடைக்காது. மனுஷங்கள் இதற்கு நம்பி இருந்தால் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நாள் துவண்டு போயிடுவோம். இன்னைக்கு நம்மளை புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு நம்மளை புகழாமல் கூட போகலாம். இன்னைக்கு நம்மளை அங்கீகரிக்கக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு நம்மளை தூக்கி எறியலாம். நம்மளை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு முகம் திருப்பிட்டு கூட போயிடலாம். இந்த மனுஷனுக்கு புரியறதில்லை, நமக்கு கிடைக்கக்கூடிய புகழும் அங்கீகாரமும் நேசமும் நம்மளை யார் படைச்சானோ அவன்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்குங்கிறது. என்னைக்குமே உங்களோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் நீங்க யாருங்கிறத தீர்மானிக்க கூடாது. உங்களை படைச்சவன் தான் தீர்மானிக்கணும் நீங்க யாருன்னு. மனுஷங்க உங்களோடு இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும், உங்களை புகழ்றதும் இகழ்றதும் விமர்சனம் செய்யறதும் அங்கீகரிக்கிறதும், நீங்க விரும்புறதை கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் நேசிக்கிறதும் மறுக்கிறதும், இது உங்களுடைய வாழ்க்கையை ஒருபோதும் தீர்மானிச்சிடாது. ஒன்று சொல்லவா, மக்கள் உங்களை பற்றி நினைக்கக்கூடிய விஷயத்திலேருந்து முதல்ல வெளியே வாங்க. மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் இந்த உலக வாழ்க்கையில் உங்களை அங்கீகரிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குன்னு நினைங்க. படைச்சவன் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கான். அழகு, திறமை, அன்பு, கண்ணியம், மதிப்பு, உயர்வு எல்லாமே சிலருக்கு மாறுபடலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றவாறு அவன் சரியா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கான். உங்களை பற்றி மக்கள் சொல்கிறத வச்சு உங்களை முடிவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருப்பீங்க. எல்லா மனுஷங்களையும் என்னைக்குமே திருப்திப்படுத்திட முடியாது, என்னைக்கும் திருப்திப்படுத்த முடியாது. ஒரு குதிரை கதை சொல்லவா இதை புரிய வைக்க. வாப்பாவும் பையனும் ஒரு குதிரையை வாங்கினாங்க. மக்கள் முன்னாடி நடத்தி கூட்டு போனாங்க. இப்போ மக்கள் சொன்னாங்க, ஏன் இவங்க குதிரையை வாங்கினாங்க, ஏன் நடத்தி கூட்டு போகிறாங்கன்னு சொல்லி. மறுநாள் வாப்பா ஏறி போனார், பையன் கீழே நடந்து போனா. மக்கள் சொன்னாங்க, சின்ன பையன் நடக்க விட்டுட்டு வாப்பா மேலே ஏறி போகிறாருன்னு சொல்லி. மறுநாள் பையன் மேலே ஏறினா வாப்பா கீழே நடந்து போனார். மக்கள் சொன்னாங்க, வாப்பாக்கு மரியாதை கொடுக்காம இந்த பையன் போகிறானேன்னு சொல்லி. மறுநாள் 2 பேர் அந்த குதிரை மேலே ஏறி போனாங்க. மக்கள் சொன்னாங்க, வாயில்லா ஜீவனுக்கு இவங்க இவ்வளோ சிரமம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி. மறுநாள் மக்களுடைய பேச்சை கேட்டு அந்த குதிரையை விற்றாங்க. மக்கள் சொன்னாங்க, ஏன் இவங்க குதிரையை வாங்கினாங்க, ஏன் இவங்க வித்தாங்கன்னு சொல்லி. இதுதான் உண்மையும் கூட. இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும். எங்கேயாவது நீங்க போனீங்கன்னா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா, ஏன் போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க, கொடுக்கலன்னா பிஹேவ் பண்றாருன்னு சொல்லுவாங்க. தலப்பா கெட்டுனா அரபு ட்ரெஸ் போட்டா வேஷம் போடுறாருன்னு சொல்லுவாங்க. நார்மலா மக்கள் போடுற மாதிரி ட்ரெஸ் பண்ணா ஏன் இப்படியெல்லாம் இவர் ட்ரெஸ் பண்றாருன்னு சொல்லுவாங்க. இப்படியே மற்றவங்களுடைய கருத்துக்கும் பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரை உங்களை நீங்க மாத்திக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் கால பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு அந்த வாழ்க்கையில எதுவுமே இருக்காது. இன்னைக்கு சில மனிதர்களை பார்க்கலாம், என் பெற்றோர்கள் சரியா வளர்க்கல, எனக்கு யாருமே அன்பு காட்டல, என் மனைவி என்னை நேசிக்கல, என் நிறுவனத்தில் எனக்கு தகுதியான வேலை கொடுக்கல, என்னுடைய பிள்ளைகள் என்னை மதிக்கல, இப்படியே சொல்லக்கூடிய பலரை நம்மளை சுத்தி பார்க்கிறோம். கண்ணியமா சொல்றேன், இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்குன்னு அர்த்தம். அந்த தேவைகள் நிறைவேறலன்னா உங்களுடைய பாதையை அந்த எண்ணங்களே முடிவுக்கு கொண்டு வந்துடும். முதல்ல உங்களுடைய பாதையை தடுக்கக்கூடிய விஷயத்தை உங்கள்கிட்ட இருந்து தூக்கி எறிங்க. மனுஷங்க உங்களை புகழட்டும் இகழட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும் நிராகரிக்கட்டும், அன்பு காட்டட்டும் மறுக்கட்டும், இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையுடைய அங்கீகாரத்தை முடிவு செஞ்சிடாது. உங்களுடைய இறைவன் தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய அங்கீகாரத்தை முடிவு செய்யணும். உங்களுடைய பாதையை நீங்க முடிவு செய்யுங்க. தனியாக தான் வந்தோம் இந்த உலகத்துக்கு, தனியாக தான் போகவும் போகிறோம். நாளைக்கு தனியாக தான் நம்மளை படைச்சவனும் நம்மளை விசாரிக்க போகிறான். நம்ம செயலுக்கு நம்ம தான் பொறுப்பாக போகிறோம். படைச்சவன் அவன் சொன்னானே ஏன் கேட்கல, இவன் சொன்னானே ஏன் கேட்கல, அவன் அப்படி மாற்ற சொன்னானே ஏன் உன் வாழ்க்கையை மாற்றலை, அப்படி ட்ரெஸ் பண்ண சொன்னானே ஏன் போடலை, இப்படியெல்லாம் கேட்க போகிறதில்லை. நான் சொன்னபடி இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்தியான்னு தான் கேட்க போகிறான். இந்த கேள்விக்கு தான் நம்ம தயாராகணுமே தவிர மற்றவங்க நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விக்கும் விமர்சனத்துக்கும் இல்லை. உங்களை படைச்சவனுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்து வாழுங்க. அது போதும். அவன் அங்கீகரிச்சா போதும், உலகமே உங்களை அங்கீகரிக்கும். அவன் உங்களை அங்கீகரிக்கலனா யாருடைய அங்கீகாரம் இந்த உலகத்தில் கிடைச்சாலும் அதுக்கு பலன் இல்லை. அவன் உங்களை அங்கீகரிக்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை. அவனுக்கு கட்டுப்பட்டா, அவனுக்கு பயந்து வாழ்ந்தா மட்டும்தான் அவன் அவர்களை அங்கீகரிப்பான். இது நான் உங்களுக்கு புரிய வைக்க நினைக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லை. நான் எனக்கே என் உள்ளத்துக்கு புரிய வைக்க முயற்சிக்கும் வார்த்தைகள் தான். அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல்கள் எது? அப்படி என்றால் இந்த செயலை செய்தால் அல்லாஹ் நேசிப்பான், அப்படி ஒரு செயலை எங்களுக்கு அறிவித்து தாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த செயல் என்ன தெரியுமா? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். தொழுகைக்கென்று நேரம் இருக்கிறது. ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா
இந்த 5 ஃபர்தான தொழுகைகளுக்கும் அதற்கென்று குறிப்பிடப்பட்ட நேரம் இருக்கிறது. கிதாபம் மௌகூதா, இறை நம்பிக்கையாளர்களுக்கு தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. அந்த நேரத்தில் தான் அந்த தொழுகையை ஒருவர் தொழ முடியும். ஒருவேளை வேண்டுமென்றே ஒருவர் தொழுகையை விட்டால் அவர் எத்தனை முறை அதற்கு பிறகு தொழுதாலும் அவர் விட்ட அந்த தொழுகையுடைய கூலியை ஒருபோதும் அடைய முடியாது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே முஃமின்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் என்கிறான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் தொழுகையை பேணுவார்கள். யுகீமூனஸ் ஸலா, தொழுகையை பேணுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉஸ் ஸலா. நபியே, நீங்கள் தொழுகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள். தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை விடுதலா? தொழுகையை மறந்து விடுவார்களா? தொழாமல் சென்று விடுவார்களா? ஒருபோதும் அல்ல. தொழுகையை பாழாக்குதல் என்றால் நபித்தோழர்கள் விளக்கம் சொன்னார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழுதல். எப்போது இன்று நம்மில் பலர் ஃபஜ்ரை தொழுகிறோம்? சூரியன் உதயமானதற்கு பிறகு. ஆனால் எப்போது தொழ வேண்டும்? துஹரை எப்போது தொழுகிறோம்? அசரை எப்போது தொழுகிறோம்? மக்ரிப் இஷாவை எப்போது தொழுகிறோம்? எந்த நேரத்தில் எந்த இடத்தில் தொழ முடியுமோ அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நாம் தொழுது கொள்கிறோம். இது அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களுடைய தொழுகை அல்ல. இன்னும் பலர் தொழுவதே கிடையாது. ரமதான் வந்தால்தான் அவர்களுக்கு தொழுகை, அல்லது அவர்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தால்தான் அவர்களுக்கு தொழுகை, அல்லது ஜும்ஆ தான் அவர்களுக்கு தொழுகை. இவர்கள் காஃபிர்களா அல்லது பெரும்பாவிகளா என்று அவர்களை குறித்து நான் பேச வரவில்லை. இங்கே தொழுவதில் நேரத்தை தவறி தொழுபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. நீங்கள் தொழுதாலும் அதனுடைய நேரத்தில் தொழுதால்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். ஆனால் சமூகத்தோடு நிலைமையை யோசித்து பாருங்கள். நபிமார்கள் தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுதிருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்முடைய தூதர் கடைசி தருவாயில் அவர்கள் செய்த அறிவுரையை நினைத்து பாருங்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என் சமூகமே என்று சொன்னார்கள். மரணப்படுக்கை, எழுந்திருக்கிறார்கள், மயக்கடித்து கீழே விழுகிறார்கள். மறுபடியும் எழுந்திருக்கிறார்கள், மயக்கடித்து கீழே விழுகிறார்கள். ஒவ்வொரு முறை எழுந்திருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் தன் மனைவியை பார்த்து கேட்ட கேள்வி, சமூகம் என் நபித்தோழர்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். தொழக்கூடிய நேரம் முடியக்கூடிய நேரத்தில் தான் தன்னால் அந்த தொழுகைக்கு செல்ல முடியாது என்று உணர்ந்த அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் ஆயிஷா அவர்களை பார்த்து, உங்கள் தந்தை அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று. அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகும் தொழுகையுடைய நேரம் வந்ததற்கு பிறகு தொழுகையுடைய நேரத்தை தவறவிடக்கூடாது என்று 2 நபித்தோழர்களுடைய தோளில் தங்களுடைய கரங்களை போட்டு கால்களை பூமியில் தரதரவனை இழுத்து தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய கடைசி பார்வை இந்த சமூகத்தின் மீது. அவர்கள் முடியாமல் இயலாமல் நோயால் அறையில் இருக்கிறார்கள். அபூபக்கருடைய தலைமையில் முஸ்லிம் சமூகம் தொழுகிறது. அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் அவருடைய அறையின் திரையை அகற்றி பார்த்தார்கள். சமூகம் தொழுகையில் இருப்பதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் புன்சிரிப்பை செய்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய மகிழ்வு முஸ்லிம் சமூகம் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதில். அல்லாஹுடைய தூதருடைய கோபம். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வருகிறார்கள். அப்போது பார்த்தால் நபித்தோழர்கள் வர தாமதமாகிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவரை பள்ளியில் இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் ஜமாஅத்துடைய தொழுகையை தொழுவதற்கு பள்ளிக்கு வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் நம்முடைய வீடுகள் எல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய கரத்தால் நெருப்பால் எரிக்கப்படுவதற்கு தகுதியானவைகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களோடு தங்களுடைய மனைவிமார்களோடு அமர்ந்திருக்கும் போது அதான் சொல்லப்பட்டால் அங்கே இருப்பவர்கள் யாரென்றே தெரியாமல் எழுந்து பள்ளிக்கு தொழுகைக்கு சென்று விடுவார்கள். அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அதானுடைய சப்தம் கேட்டால் அவருடைய இதய துடிப்பு உலக தொடர்புகளோடு நின்றுவிடும். நின்று அல்லாஹுவோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக பள்ளியை நோக்கி விரைவார்கள். ஒரு தொழுகையை விட்டு வெளியே வந்தால் அடுத்த தொழுகைக்கு பள்ளிக்கு எப்போது செல்வோம் என்ற இறை நேசத்தோடு அந்த நபித்தோழர்களும் அல்லாஹுடைய தூதரும் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழக்கூடியவர்கள். அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படும் போது அவர்கள் உணர்வார்கள், என் தொழிலை விட அல்லாஹ் அக்பர்,
என் படிப்பை விட அல்லாஹ் அக்பர், என் பொழுதுபோக்கை விட அல்லாஹ் அக்பர், என் செல்வத்தை விட அல்லாஹ் அக்பர், என் குடும்பத்தை விட அல்லாஹ் அக்பர், இந்த குடும்ப நிகழ்வை விட அல்லாஹ் அக்பர், எல்லாவற்றை விடவும் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அழைத்து விட்டான். உலக தொடர்புகள் அப்படியே தரைமட்டமாக்கப்பட்டு அல்லாஹுடைய தொடர்புக்காக பள்ளியை நோக்கி அல்லாஹுடைய நேசத்தோடு ஒருவன் செல்லுவான். பள்ளியில் தொழுகைக்காக காத்திருப்பான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அது போர்க்களத்தில் காத்திருப்பதை போல். அதுதான் போர்க்களம், அதுதான் போர்க்களம் என் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். செயல்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல் என்று அல்லாஹுடைய தூதர் ஜிஹாதை சொல்லுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். அல்லாஹ் அப்படி தொழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். அல்லாஹுடைய நேசம் அதை பெற்றுத்தரும்.